அனைவருக்கும் வணக்கம். This video sponsored by BuyMode e-shopping application. இந்த BuyMode e-shopping application ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும். இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலமாக நம் வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த BuyMode e-shopping application மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த BuyMode e-shopping application மூலமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. அந்த கேஷ்பேக்கை ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆப் வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க. இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கிலே ஒரு பெஸ்ட் ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த BuyMode e-shopping ஆப் தாங்க. நன்றி, வணக்கம். உடம்பு அப்படின்னா உடன்பட்ட பூ, எனக்கு உடன்பட்டுருக்குது. அதனால் அது பேர் என்ன? உயிருக்கு உடன்பட்டுருக்குது, மனசுக்கு உடன்பட்டுருக்குது, ரெண்டுக்கு உடன்பட்டுருக்குது உடம்பு. உயிருக்கு உடன்பட்டதுன்னா இறைவன் சித்தப்படி இந்த உடம்பு செயல்படும். எது இயற்கையோ எது நேச்சுரலோ, கடவுள் ஒத்துக்காதவங்க கூட என்ன தான் ஒத்துக்கினா, வயசாகிடும்பா, முடி நடிச்சிடும், இதெல்லாம் முட்டி வலி வரும், செத்து போயிடுவேன். கடவுள் ஒத்துக்கலைன்னா கூட என்ன தான் ஆகணும், நீ சேர்த்து தான் போகணும். கடவுள் ஒத்துக்கினாலும் என்ன தான் பண்ணா, கடவுளை ஒத்துக்குனா கொஞ்சம் மரியாதையாக சாகலாம். கடவுளை ஒத்துக்குனா எப்படி சாகலாம், ஒத்துக்கலைன்னா மானங்கட்ட சாவு தான். நீச்சல் மாதிரி எங்கன்னா சிறைச்சாலையில் போய் இது ஜெயிலில் எங்கன்னா போய் உட்காந்துட்டு இல்லை பைத்திய விடத்தில் போய் உட்காந்துட்டு தான் சாகணும். அது உங்கள் பிரச்சனை. ஆனால் உடம்பு ரெண்டு விஷயத்துக்கு உடன்படுது. ஒன்று மனசுக்கு, இன்னொன்று உறக்கம் அல்லது தூக்கம். அப்படின்னு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் மன ஓய்வாக இருக்கும். உடல் பிறந்ததுலேருந்து சாவு வரைக்கும் ஓய்வே கிடையாது. ரெண்டு பேரும் போட்டு பண்ணி டார்ச்சர் குத்தினே இருப்பாங்க. ஒன்று கடவுள் டார்ச்சர் பண்ணினே இருப்பார். உள்ள இதயத்தை டம்மால் டிமில்னு துடிக்க விடுவார், ஜீரண உறுப்புகள்லாம் வேலை செய்யும், எதனா சாப்பிட்டு கேஸ் ட்ரபிள் வரும், தூக்கம் வந்தாலும் பாதி நேரத்தில் ஏந்துப்பேன், மூக்கில் வரும், இல்லை ஏதோ ஒன்று சாப்பிட்டு இருப்பேன், பொண்டு பார்த்துன்னு இருப்பேன், பாம்பெல்லாம் மீனிங் போட்டு சுற்றி கிடையாது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு விடுவேன். இருக்குது இல்லாமல் இதில் போதை வஸ்துங்கள்லாம் வர போட்டுன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணுக்கு அதெல்லாம் இருந்து போயிட்டு அம்மா நடக்கிறோமா நிற்கிறோமான்னு தெரியாது, அந்த மாதிரிலாம் ஆகும். இவ்வளோ விஷயமும் எங்கே நடக்குதுன்னா, ஒன்று மனம் ஆட்டிப்படையுது இந்த உடம்பை, இன்னொன்று உயிரை ஆட்டிப்படையுது. நீ என்ன தான் நினச்சாலும் பல்லு கட்டின்னு ஊந்துடும், நல்லா இளமையாகவே இருக்கலான்னா. பளிச்சுனே இருக்கலான்னாக்கா 12 வயசில் இந்த மாதிரி பல்ல ஸ்ட்ராங்காக இருக்காது. சும்மா ஒரு உடைக்க முடியாத அந்த பிஸ்தா கூட பல்லு வச்சு தலால்னு ஒரு கடி. இப்போ சுத்தியை தச்சா கூட உடைய மாட்டேன்றதெல்லாம் பல்லு வச்சா வச்சிடும். ஓடுற பாம்பு பிடிக்கிற வயசு, கல்லை நீ தின்றாலும் செரிக்கின்ற நாள் என்று, இந்த மாதிரிலாம் உடம்பு அவஸ்தைக்கும் உள்ளாகவும் பிறக்கும் செத்துரும் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சுருக்கும். ரெண்டுக்கும் எதுக்கும், மனசுக்கும் கடவுளுக்கும் அல்லது இயற்கைக்கும் அல்லது உயிருக்கும். இப்போ தூக்கம்ன்றது ஒன்று கடவுள் குத்த வரோம். நீ கண்டி தூங்காமல் இருந்தேன், நான் ஒரு 4 நாள் பைத்தியம் பிடிச்சிடுவேன். 2 நாள் தூங்கலாம் உன் நிலமை வேறு தான். தூங்காமலாம் உன்னால் இருக்க முடியாது, தானாகவே பூச்சி போடும். நீ பைக் ஓட்டுவே, கார் ஓட்டுவே, ஃப்ளைட் ஓட்டுவே, தூங்கிட்டு இருப்பேன். சில பைலட்லாம் தூங்கிட்டு இருக்கிறானுங்க, மேலெல்லாம் வேறு பெரிய விஷயம்லாம் நடந்துட்டு இருக்குது, நிறைய கதையெல்லாம். அது மாதிரி லாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிவைடர் மேலேயே நின்று இருக்கும், பார்த்துக்கிறீங்களா? அந்த 3 மணிலேருந்து 5 மணி காலங்காத்தால் பார்த்தீங்கன்னா அப்போ தான் அவருக்கு தூக்கம் வரும். சில லாரி அப்படி போவோம், தள்ளாடுதே அப்படியே போய் வரும். மாதிரிலாம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் உசாராக போனோம், ஐயா தூக்கம் வந்துட்டு இதுன்ட்டு. ஸ்டேரிங் சின்ன அது லாரி பாட்டுன்னு போயின்னு இருக்கோம், மேலே ஏற்று கூட போயிட்டுருப்பான், ஏதோ ஃபீட் பிரேக் போடுதுன்னு நினச்சின்னு இருப்பான். கனவுல ஃபீட் பிரேக் போயிருக்கோம். தூக்கம் வந்து அன்கண்டிஷ்னலாக இறைவன் கொடுத்த வரும். நானாக போய் படுத்துப்பேன், ஆனால் ஒரு 2 ஹவர் 1 ஹவர் பேசின்ட்டு சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சப்ஜெக்ட் பொறுத்து அது. விடிய சம்டைம்ஸ் தூங்கவே முடியாது, சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கும். அது எந்த பிரச்சனையும் நாட்கள் நகராதோ, டைமை தள்ள முடியுமானா தள்ளி பார்க்கலான்ட்டு. இந்த கல்யாணம் வச்சுட்டாங்க, இல்லை மறுநாள் காலையில் ஏதோ நடக்க போகுது, இல்லை பிரச்சனை, நாளைக்கு தீர்ப்பு, நாளைக்கு ஏதோ பிரச்சனைனா கூட இந்த மனம் உச்சி தூங்கக்கூடாது. பட பேசலாம் வான்ட்டு இல்லை உட
இவர் ஆரம்பித்தா அது ஆரம்பித்தா இதுன்னு யார் இதில் நாமனே தெரியாது. 2 பேர் பேசினுக்கிறானுங்க. இதில் எது நான் வர என்ன வர கேட்டவங்களாங்கிறாங்க. 2 பேசிட்டு இதில் எது நான் வேணும் ஊரா முட்டது யாரோ ஒருத்தர் இவனா ஒன்று கனலில் உருவாக்கிட்டு அதுக்கிட்ட பேச வச்சு புரியுதா? இப்போது தூக்கம் வந்து இந்த 2 சண்டையிலேருந்தும் இந்த வன்முறையிலேருந்தும் அமைதியாகிடுச்சேன்னா அதுனா அது பேர் தூக்கம். ஒன்று உடம்பு ஒன்று தூக்கம். இது இன்னும் வேறு என்ன ஒன்றுன்னு கேட்டுக்கிறாங்க. மனசு தான் தூங்க ஓய்வு எடுத்தால் அது பேர் தூக்கம். மனம் ஓய்வு எடுக்கலைன்னா போராட்டம் தான். ஸோ மனம் ஓய்வு எடுக்குது, ஆனால் மனம் தன்னைத்தானே செயல்படுத்தவும் செய்யுது. உடம்பு எப்படி தனக்குத்தானே வேலை செய்யுதோ அந்த மாதிரி மனமும் தனக்குத்தானே வேலை செய்யும். தன்னை அறியாமல் வித்தவுட் நம்மளன்னா மனமாக வேலை செய்யுதுன்னா அதில் நான் தான் இருக்கிறேன். ஆனால் நான் தான் கான்சியஸ் மைண்ட், அதாவது எனக்கு தெரிஞ்சு நான் செய்யலை, என்ன அறியாமலே சில செய்வேன். கனவு காண்றதுக்கு நான் உருவாக்குறது தான் விசேஷம். அப்போ இந்த மனம் தெளிவடைஞ்சு இதுக்கெல்லாம் ஒரு ஆர்கனைசர் இருக்கிறாருன்னு ஒன்று புரிஞ்சு அது எப்படி இதுன்னு தெரிஞ்சு அதை கூட போய் சேர்ந்துருச்சேன்னா உடம்பும் மனம்ன்ற தன்னா வேலை செய்கிற ஒரு கருவியும் அழகாயிடும். தூக்கம் நிறைவாக இருக்கும். எப்போ தூங்கி இருந்தாலும் எங்கே இருக்கிறோம்? காலைல 7:20க்கு அலாரம், 4:44 எழுந்து 5:55 வேலை முடிச்சுட்டு திரும்ப ஒரு கொட்டா தூக்கம் போடலாம், எதுக்கு என்ன பண்ண போகிறேன்ட்டு போட்டால் 7:20க்கு அலாரம் அடிக்குது. டங்கடான்னு சிங்கப்பூர்ல இருக்கிறோன்னு பார்க்குறேன். நான் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோம். சி அப்படின்னு நினச்சேன். அந்த ரிங்டோன் வந்து சிங்கப்பூரில் அடிக்கிற ரிங்டோன் வச்சுட்டுக்கிறேன். இப்போ இந்த ஊரில் வச்சுருந்தா ஒரு ஃபோனு ரிங்டோன் நம்ம மாற்றிக்கலாம்ல அங்கே அதனால் அது மாதிரி வச்சுருந்தேன். அந்த சிம்முக்கு டே நம்ம சிங்கப்பூரில் இருக்கிறோம் நேர்ந்து பார்த்தா சென்னையில் தான் இருக்கிறோம். சமயத்தில் திண்டுக்கல்ல இருக்கிறனா சென்னையில் இருக்கிறனான்னு தெரியாது எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த உறக்கம் உங்களுக்கு வரும். உறக்கம் வந்து மனசை சரிப்படுத்திடும். இந்த தேவையில்லாத